அண்ணாமலை இருந்த வரைக்கும் அவர் லண்டன் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அடங்கி இருந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அவர் போனோடனே வாலாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களை பேசவே வேணாம்னு சொல்ல ஐயா, எதிர்கட்சி திட்டுங்க, குறைகளை சொல்லுங்க, மக்கள் பிரச்சனையை பேசுங்க, உள்கட்சி விவகாரத்தை பேசாதீங்க. இவங்களுக்கு என்னன்னா இவங்க மத்திய மந்திரி ஆனோம், இவங்க கவர்னர் ஆனோம், இவங்க பிரசிடென்ட் ஆனோம், பிரைம் மினிஸ்டர் ஆனோன்ற ஒரே கவலை இல்லை. கட்சி இப்படி போனால் என்ன, கோட்பாடு கட்டுப்பாடுகள் எல்லாம் ஒன்றும் கிடையாது. சந்தோஷம் சொன்னாராம், கூட்டணியை பற்றி நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். உங்களுக்கு முதல்ல வேலை என்ன, கொடுக்கப்பட்ட வேலையை பண்ணுங்க. நீங்கள் மறுபடியும் மைக்கெட்டு கூட்டணி பற்றி பேசினா கட்சி கட்டுப்பாடை மீறியதுக்காக கட்சியிலேருந்து ஓரம் கட்டுப்படுவீர்ன்ற லெவலில் போயாச்சு. கமலாலயம் அடுத்த சத்தியமூர்த்தி பவனாக மாறி வருகிறது. விமர்சனங்கள் அதிகமாக அண்ணாமலை நோக்கியே போகுது. காரணம் அண்ணாமலை தப்புட்டாருங்க, கூட்டணி வேணான்றாருங்க. ஏங்க அண்ணாமலை எப்படிங்க கூட்டணி முடிவு பண்ணும்? என்ன பழைய வேடிக்கையா இருக்குது. நம்மளோட இயலாமையை காட்டக்கூடாது, நம்ம கெத்தா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்பயும் கேட்கலைங்க, ஏன் பதவி வேணும் பதவி வேணும் பதவி வேணும் பாரு. இப்போ அண்ணாமலை லண்டன்லேருந்து படிப்பை முடிச்சுட்டு வர போறாரு. வந்த உடனே என்ன மாதிரி தாக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க தமிழக பாஜகவில்? அண்ணாமலை புயல் வேக எடுக்க போறாரு சொல்லிட்டாரான் டெல்லியில. ஜனவரிக்கு அப்புறம் தமிழ்நாடு பாஜக தலைகீழ மாத்தி காட்டுறேன். ஒரு கிராமம் நான் போறேன். ஜனவரிக்கு அப்புறம் பிளான் பண்ணிட்டாரு. ஒரு 6 மாசம் தமிழ்நாடு மட்டும் சுற்றுப்பயணம் போறாரு. அந்த தகவல் உண்மையா? சுற்றுப்பயணம் கண்டிப்பா உண்மை. இந்த அண்ணாமலையோட மூவ் டெல்லி ஆதரிக்குது. டெல்லி சொல்லிட்டான், அண்ணாமலைஜி சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாசம் சுவாமி அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? தேங்க்யூ, நல்லா இருக்கேன். பாஜக மையக்குழு அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா தேசிய செயலாளர், பாஜகவின் தேசிய செயலாளர் விஎல் சந்தோஷ் அவர்கள் பேசியிருக்கிறாரு. ரொம்ப கடுமையாக பேசியிருக்கதா ஒரு தகவல் வந்திருக்குது. அதாவது கூட்டணி குறித்தெல்லாம் இனி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பூட்டு சட்டமே போட்ட மாதிரியெல்லாம் செய்திகள்லாம் வருது. உங்களுடைய தகவல்கள் என்ன உங்கள் சைடில் இருந்து? அண்ணாமலை இருந்த வரைக்கும் அவர் லண்டன் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அடங்கி இருந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அவர் போனோடனே வாலாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூலில் டீச்சர் இல்லாத போல, ஹெட்மினிஸ்டர் இல்லாத ஸ்கூல் மாதிரி, வாத்தியார் இல்லாத பள்ளிக்கூடம் மாதிரி ஆளுக்கு கமெண்ட் அடிக்க வேண்டியது, மைக்கை பிடிச்சா பேச வேண்டியது. இதுமே அண்ணாமலை சொன்னாராம், ஏர்போர்ட்லலாம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூடாது, மைக் நீட்டுற இடத்துலலாம் பேசக்கூடாது, நானே அந்த மாதிரி பேச மாட்டேன், கமலாலயத்தில் மட்டும்தான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைப்பேன் அப்படின்னு ஒரு வழிமுறைகளை வகுத்து கொடுத்துருக்கார். இது சில பேரை கண்ட்ரோல் பண்ணணும் தான் அந்த ஐடியாவை வச்சுருக்கார். இருந்தாலும் எல்லாருக்கும் இப்போ நீங்கள் பாஜகவில் பார்த்தீங்கன்னா மூத்த தலைவர்கள் எச் ராஜாவோ, சக்கரவர்த்தியோ, நாராயண் திருப்பதியோ, டால்பின் ஸ்ரீதரோ, கருப்பு முருகானந்தமோ மீடியாவில் பேச மாட்டாங்க. அவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் வழி வந்தவங்க. அவங்களுக்கு என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது. எச் ராஜா பேசினா கரெக்டாக பொலிட்டிக்கல் பேசுவார், அனாவசிய கான்ட்ரவர்சியெல்லாம் பேச மாட்டார், எதிர்கட்சியை திட்டுவார். பிஜேபி தலைமை என்ன சொல்லுதான், உங்களை பேசவே வேணாம்னு சொல்ல ஐயா, அம்மா whatever, எதிர்கட்சியை திட்டுங்க, குறைகளை சொல்லுங்க, மக்கள் பிரச்சனையை பேசுங்க, உள்கட்சி விவகாரத்தை பேசாதீங்க. திமுகவை அதிமுகவை பேசுங்க, அதெல்லாம் பண்ணுங்க, உள்கட்சி விவகாரத்தை பேசாதீங்கன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல் போட்டுச்சு. அண்ணாமலை இருந்த வரைக்கும் அதை கொஞ்சம் கண்டுபிடிக்க பார்த்தார். அது லண்டன் போனோடனே இவன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆளுக்கு கூட்டணி, அந்த கட்சி அதிமுகவோட கூட்டணி போடாதனால தோற்று போயிட்டோம், போட்டிருந்தா ஜெயிச்சிருப்போம். இவங்களுக்கு என்னன்னா இவங்க மத்திய மந்திரி ஆனோம், இவங்க கவர்னர் ஆனோம், இவங்க பிரசிடென்ட் ஆனோம், பிரைம் மினிஸ்டர் ஆனோன்ற ஒரே கவலை இல்லை. கட்சி இப்படி போனால் என்ன, கோட்பாடு கட்டுப்பாடுகள் எல்லாம் ஒன்றும் கிடையாது. எத்தனை வாட்டி சொல்லி எவ்வளோ வாட்டி வான் பண்ணாலும் கேட்குறதா இல்லை. அது சொல்லி ஒரு அளவுக்கு மேலே போச்சுன்னா லீடர்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்னங்க சொல்லி பார்க்கலாம், அதுக்கு மேலே என்னங்க பண்ண முடியும், ஸ்கேர் எடுத்து அடிக்க முடியும். சரி சொல்லி பார்த்தாங்க.
திடீர்னு இது கொஞ்ச நாள் அமைதியாக திருப்பி எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. சந்தோஷ் சொன்னாராம், கூட்டணியை பற்றி நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோங்க, உங்களுக்கு முதல்ல வேலை என்ன கொடுக்கப்பட்ட வேலையை பண்ணுங்க, கட்சியை வளருங்க, கூட்டணி முடிவு பண்ணுற இடத்துல நீங்கள் இல்லை, டெல்லி தலைமை தான் இருக்குது. எந்த நேரத்தில் வந்து அமித்ஷா மோடி முடிவு பண்ணுவாரோ அந்த நேரத்தில் சொல்லுவார், அப்போ நீங்கள் வந்து உங்களோட பணிகளை துவக்குங்க, அது வரைக்கும் சித்த கம்முன்னு இருங்க, வாயை திறந்து பேசாதீங்க இப்படின்னு 2 மாதம் முன்னாடியே சொல்லியாச்சு. போன மாதம் சுதாகர் ரெட்டியை விட்டு ஒரு வார்னிங் கொடுக்க வச்சாங்க, அப்பவும் கேட்கல, மைக்கை பார்த்த இடத்துலலாம் பேச ஆரம்பிச்சாங்க. இந்த வாட்டி பிஎல் சந்தோஷ் கடுமையாக பேசிட்டார். இந்த சந்தோஷோட இந்த நடவடிக்கை என்னன்னா, நீங்க மறுபடியும் மைக்கெட்டு கூட்டணி பத்தி பேசினா கட்சி கட்டுப்பாடை மீறியதுக்காக கட்சியிலேருந்து ஓரம் கட்டப்படுவீர்ன்ற லெவலில் போயாச்சு. இப்போ பாரதிய ஜனதா கட்சி கமலாலயம் அடுத்த சத்தியமூர்த்தி பவனாக மாறி வருகிறது. வேஷ்டி கிழிப்பு மட்டும்தான் இல்லை, கோஷ்டி பூசல், ஆளுக்கால் பேச வேண்டியது, தலைமை வந்து ஓட்டிக்கால் விமர்சனம் பண்ண வேண்டியது, அண்ணாமலை பற்றி கமெண்ட் அடிக்க வேண்டியது, கூட்டணி ஊனும் வானா டிஎம்கே ஊனும் ஏடிஎம்கே ஊனும், இதெல்லாம் பாஜகவோட கல்ச்சர்லேயே கிடையாது. விமர்சனங்கள் அதிகமாக அண்ணாமலை நோக்கியே போகுது. காரணம் அண்ணாமலை இவங்களே சொல்கிறாங்க, அண்ணாமலை தப்புட்டாருங்க, கூட்டணி வேணான்ட்டாருங்க. ஏங்க அண்ணாமலை எப்படிங்க கூட்டணி முடிவு பண்ண முடியும்? என்ன பழைய வேடிக்கையாக இருக்குது. இதில் டிஎம்கே ஏடிஎம்கேவா? கூட்டணி முடிவு பண்ண வேண்டிய இடத்துல அண்ணாமலை இல்லை. அது முடிவு பண்ணுறது அமித்ஷா மோடி தான். நட்டா இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம். அண்ணாமலை வந்து அவங்க என்ன ஓணுன்னா ஓணும், வானதான் இருக்கார். அவர் என்றைக்குமே வந்து அவர் என்ன பணியோ அந்த பணியை பண்ணிட்டு போயிடுவார், அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒன்றும் பண்ண மாட்டார். ஸோ அண்ணாமலை சொன்னாலும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, இப்போ போய் கூட்டணி பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்னமோ கூட்டணி கெஞ்சிரா மாதிரி ஒரு இம்ப்ரெஷன். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டு வரும்போது ஐயோ கூட்டணி இல்லையே கூட்டணி இல்லைன்னா எனக்கு எதிர்கட்சியெல்லாம் பார் நம்ம இல்லாமல் என்ன பயந்து கிடக்கிறான் பார் அப்படின்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன கிரிமினல்னா திங்க் பண்ணுவான்னு அவருக்கு தெரியும். கொஞ்சம் அமைதியாக இருங்க, நம்ம எதிர்கட்சிகளுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் நம்ம ஒரு வீக்னஸை காட்டக்கூடாது, நம்மளோட இயலாமையை காட்டக்கூடாது, நம்ம கெத்தாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்பயும் கேட்கலையும், ஏன் பதவி வேணும் பதவி வேணும் பதவி வேணும், பதவி வெறி கட்சியை வந்து அதில் பாதாள தள்ளிடுச்சோன்னு ஃபீல் பண்ணுறாங்க. சத்தியமூர்த்தி பங்கன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அண்ணாமலை சொன்னாங்க, என்னங்க இந்த மாதிரி ஒரு நிலைமையில கொண்டு வந்து விட்டீங்களே, கட்சியை கட்டுக்கோப்பாக வளர்க்க வேணாமா? டெல்லியில் சொல்லிட்டாராம், எனக்கு முடியாது ஜி, நீங்கள் என்னோட பண்ணீங்க, நீங்கள் பார்த்துங்க, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஆள் குதிக்கிறாங்கன்னு சந்தோஷ் கூப்பிட்டு வான் பண்ணி எடுக்கிறார். அண்ணாமலை வந்த பிறகு பிடி நெருக்கம், யாரும் அதுக்குன்னு பேச்சு சுதந்திரம் பாஜக இல்லாமல் இல்லை. நீங்கள் திமுகவை தாக்குங்க, யாரை வேணால் பேசுங்க, கொள்கைகளை விமர்சனம் பண்ணுங்க. இப்போ வந்து திமுக ஆட்சியில் நடக்கிற தவறுகளை சுட்டி காட்டுங்க, அதெல்லாம் வந்து மத்திய தலைமை ஒன்றும் பண்ணுறதில்லை. ஐயோ கூட்டணி போச்சே, எம்எல்ஏ பதவி போச்சே, எம்பி பதவி போச்சே, கூட்டணி வச்சுக்கலாமே, வைக்காம போனாமே, அடுத்த கூட்டணி வைக்கணும், இந்த மாதிரி மேட்டர் தான் பேசக்கூடாதுன்னு சொல்கிறதே தவிர உங்களுக்கு பேச்சு சுதந்திரத்தை பாரதிய ஜனதா கட்சி கட்டுப்படுத்தாதுன்னு மத்திய தலைமை பல முறை சொல்லிடுச்சு. ஆனால் அது கேட்கல, பேசித்தான் ஆகணும்னு நிற்கிறாங்க, பேசித்தான் நிற்கிறாங்க. என்ன பண்ணுறது சொல்லுங்க? இத்தனை பேச்சுக்களை கேட்டிருப்பார் அண்ணாமலை, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பாரு. இப்போ அண்ணாமலை லண்டன்லேருந்து படிப்பை முடிச்சுட்டு வர போறாரு. வந்த உடனே என்ன மாதிரி தாக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க தமிழக பாஜகவில்? அண்ணாமலை வந்து புயல் வேக எடுக்க போறாரு சொல்லிட்டாரான் டெல்லிட்ட. ஜனவரிக்கு அப்புறம் தமிழ்நாடு பாஜக தலைகீழ மாற்றி காட்டுறேன். இத்தனை நாளாக அண்ணாமலையோட ஒர்க் பண்ண டீம் வந்து அவருக்கு முன்னின தலைமை போட்ட டீம். இப்போ தேர்தல் நடந்துட்டு இப்போ வந்து முதல்ல உறுப்பினர் சேர்க்கை நடந்துட்டு வருது. அதுக்கு வந்து ராஜாவும் சக்கரவர்த்தி 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. உறுப்பினர் சேர்க்கை முடிஞ்சு கீழ் லெவல்லேருந்து தேர்தல் வந்து பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டு மண்டல் அந்த மாதிரி வந்து மாவட்டம் மாநிலம் அப்படி நேஷனல் லெவலில் போகும். ஸோ தலைமை இதெல்லாம் முன்னூறு சொல்லிடுச்சான் டெல்லி. நீங்கள் வந்து 1 கோடி உறுப்பினர் சேர்க்கணும்னு தமிழ்நாட்டில் சொன்னீங்க, 15 லட்சம் கூட சேர்க்கலை. அண்ணாமலை ஊரில் இல்லாதனால அவன் ஜாலியாக ஸ்கூல் லீவ் விட்ட பசங்க மாதிரி மணியாட்சி மாதிரி 4 மணிக்கு வீட்டுக்கு போயிடுறீங்க. நீங்கள் உறுப்பினர் சேர்க்கலைன்னா எங்கிட்ட எந்த பதவி கேட்டு வரக்கூடாதுன்னு தான் சந்தோஷம். அந்த பதவி வேணும், சென்சார் வேணும், தேசிய தலைமை, எந்த பதவி இந்த பதவி, அந்த கமிஷன் இந்த கமிஷன் வந்தால் வெட்டி விட்டுருங்க. முதல்ல 1 கோடி உறுப்பினர் பதவி பண்ணி என்கிட்ட காட்டுங்க அப்படின்னு ஒரு கண்டிஷன் அவர் போட்டிருக்காரு.
ஸோ டெல்லி வந்து இப்போ அண்ணாமலை உள்ள வரும்பொழுது ஜனவரிக்கு அப்புறம் தலைகீழ மாற்ற போறாரு. அப்போ என்ன ஆயிடுன்னா அவருக்கு வேணுங்கிற ஆஃபீஸ் பேரர்ஸ் உள்ள வந்துடுவாங்க. பொதுச் செயலாளர், துணைத் தலைவர் எல்லாம் அண்ணாமலைக்கு தோதாருக்கு வந்துடுவாங்க. ஸோ கட்சி அண்ணாமலை கைப்பிடியில் வந்துடும். இத்தனால அந்த மாதிரி இருந்தாலும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அண்ணாமலை கைப்பிடியில் கட்சி இல்லை. இப்போ அண்ணாமலை கண்ட்ரோலில் கட்சி வந்ததுன்னா அண்ணாமலையோட எண்ணங்களையும் செயல் திட்டங்களையும் அவரால் கொண்டு போக முடியும். எங்க ஒரு கம்பெனி சிஇஓக்கு அதிகாரம் இருந்தால் தான் அந்த கம்பெனி வளர்ச்சி எடுத்துட்டு கொண்டு போக முடியும். நீங்கள் இந்த ஸ்ட்ரைக் பண்ணிட்டு உட்காந்தீங்கன்னா அந்த கம்பெனி எப்படி லாபம் சம்பாதிக்க முடியும்? அந்த மாதிரி ஆளுக்கு ஒரு திக்கு போறவங்க இருந்தாங்கன்னா எப்படி பாஜக வளர்த்த முடியும்? இப்ப எல்லாம் ஒரே கட்டுக்கோப்பா இருக்கும்போது அண்ணாமலை சொன்னா ஒரு கிராமமா நான் போறேன். ஜனவரிக்கு அப்புறம் பிளான் பண்ணிட்டார். ஒரு 6 மாசம் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போறாரு. அந்த தகவல் உண்மையா? சுற்றுப்பயணம் கண்டிப்பா உண்மை. அவர் சொன்னா சந்திரபாபு நாயுடு ஆட்சியை பிடிச்சது சுற்றுப்பயணம் பண்ணி, ஜெகன்மோகன் ஆட்சியை பிடிச்சது சுற்றுப்பயணம் பண்ணி, தமிழ்நாட்டில் வைகோ வந்து இந்த மாதிரி இது நடைபயணம் போனார், குமரியானந்த நடைபயணம் போனார். இவங்கெல்லாம் உண்மையாக நடைபயணம் போனாங்க, சும்மா போலி இல்லை, காரில் போல. வைகோ குமரியானந்தன் உண்மையாக நடைபயணம் போனாங்க. நான் எடுத்த முடிவு போயிட்டு லண்டன்லாம் படித்து வந்தாச்சு. 6 மாதம் ஒரு கிராமமாக போகிறேன், போய் வளர்க்க போகிறேன் கட்சியை. நீங்கள் யாரையும் கூட வர வேணாம், எல்லாம் வேலையை பாருங்கள். அந்தந்த ஊரில் கிராம டிஸ்ட்ரிக்ட் இருந்தால் போதும். எல்லா தலைவரும் பின்னாடி காரை போட்டு வரக்கூடாது. நான் தனியாக போகிறேன், உங்க கூட 10 பேர் தான் கூட போதும். நான் எங்கேயோ தங்கிக்கிறேன், வீட்டில் தங்கிக்கிறேன், பார்த்துக்கிறேன். இந்த அண்ணாமலையோட மூவ் வந்து டெல்லி ஆதரிக்குது. டெல்லி சொல்லிச்சான், அண்ணாமலைஜி யூர் ரைட், இந்த ஒரு வழி தான் வளர்க்க முடியும் கட்சியை. தமிழ்நாட்டில் பாஜக வளர்க்கறதுக்கு மேடை போட்டோம், மைக்கை போட்டோம், பைட்டை பிடிச்சோம், இல்லை வேலைக்காவது. அது தெரிஞ்சு போச்சு. ஒன்றும் சும்மா பேசியே 25 நிமிஷம் தாமலை மலரும் ஒன்றும் மலர காணும், முட்டு காணும், மலரும் காணும். அண்ணாமலை பேச்சுனால வளர்க்க முடியாதுங்க. கிராமத்தில் போய் இறங்குங்க, ஜனங்களை போய் பாருங்க. ஏன்னா அண்ணாமலை கல்ட் ஃபிகர் ஆயிட்டார். அவர் தமிழ்நாட்டில் தெரியாத ஆளே கிடையாது. இப்போ வேற எந்த தலைவரும் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி தெரியும் சொல்லுங்க? பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் அண்ணாமலை தெரிஞ்ச அளவுக்கு வேற எந்த தலைவரை தெரியும்? யாரும் தெரியாது. அதை வந்து யூஸ் பண்ணிட்டு நல்லபடியா கட்சி வளர்க்கறதுக்கு சுற்றுப்பயணம் போகிறோம். முழு சுதந்திரம் கொடுக்குதா தலைமை? என்னங்க முழு சுதந்திரம் கொடுக்குதா தலைமை? அண்ணாமலை தலைமை சொல்லிடுச்சா, அண்ணாமலை நீங்க என்ன வேணா தமிழ்நாட்டுக்கு போனுங்க, ஃபுல் பிளட்ஸா ஃபுல் பிளட்ஜா இறங்குங்க, எப்படியாவது கட்சி வளர்த்துருங்க. ஏன்னா இந்தியா முழுக்க பாஜக வளரும் பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் வளரலைன்னா அது மத்திய பாஜகவும் கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்கு. என்னடா இவ்வளவு தூரம் பண்ணி கூட திராவிட ஃபோர்ஸ்ல ஒன்றும் பண்ண முடியலன்னு. அவங்க தேர்ந்தெடுத்த கரெக்டான ஆளு இந்த வேலைக்கு அண்ணாமலை தான், வேற யாராலும் பண்ண முடியாது. வீதியில் சும்மா அப்படி ஷோ காமிச்சிட்டு போயிடுவாங்க. அண்ணாமலை மட்டும்தான் இறங்கி அந்த ஒரு காரியத்தை முடிக்க முடியும்னு நினைச்சு அண்ணாமலையும் ரெடி ஆயிட்டார். இனிமே ஃபுல் ஃபிளட்ஜா இறங்கி பண்ண போறார். ஸோ பாரதிய ஜனதா கட்சி ஒரு புதிய முயற்சிகளையும் புதிய யுக்திகளையும் மக்களை சந்திச்சு ஆதரவை தேடி மக்களோட கூட போயிட்டு பண்றது அளவுக்கு வளர்ச்சி பாதையும். இப்போ அதுக்குள்ள உங்களுக்கு எலெக்ஷன் முடிஞ்சிடும், தேசிய தலைமையும் வந்துடும், மாநில தலைமையும் வந்துடும், பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுவாங்க. ஆனால் பொறுப்பாளர்கள்லாம் இந்த வாட்டி வந்தவன் போறவன் அவங்களாம் கிடையாது. கட்சிக்கு உழைத்தவர்கள், உண்மையா தொண்டர்கள், மெம்பர்ஷிப் உறுப்பினர்களை அதிகமாக சேர்த்தவர்கள். பின்ன நடந்ததுன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சும்மா அப்படி போந்த வரவங்களாம் பதிவு ஆகிட்டாங்க. அப்படி வந்து ஃபோட்டோ எடுத்துக்கின்னு செல்ஃபி எடுத்துக்கின்னு லைவ் லொக்கேஷன் கமலாலயத்தில் போட்டு அப்படி ஷோவெல்லாம் காமிச்சு எடுத்துக்கினாங்க. இதெல்லாம் வந்து கேசவநாயகன் நம்பி கொடுத்துட்டாரு. இதெல்லாம் டெல்லிக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே ஒரு உறுப்பினர் தலைவரும் துணைத் தலைவரும் செயலாளரும் பொதுச் செயலாளரும் டெல்லி வெட் பண்ண போகுது. அதுக்கு ஆர்எஸ்எஸ் துணை, ஆர்எஸ்எஸ் சொல்லும் இவர் கொடுக்கலாம் கொடுக்காதீங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ் வந்து கண்காணிக்குது, என்ன தலைவர் என்ன பண்றாரு, என்ன பேசுறாரு, என்ன ஆக்ட் பண்றாரு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சூப்பர்மேன் மாதிரி, ஒரு அங்கிள் மாதிரி, ஒரு தேர்ட் ஐ மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஆர்எஸ்எஸோட துணையோட தேர்ந்தெடுத்து நல்ல டீம் போட்டு அண்ணாமலை கொடுத்து கோஹெட் அப்படின்னு பண்ண சொல்லுவாங்க.
இன்னொரு செய்தியும் வந்திருக்கிறது இல்லை, இந்த அண்ணாமலை அவர்கள் வந்து மூத்த நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசிப்பதே கிடையாது, இண்டிபெண்டா டிசிஷன் எடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் இவர் இருக்கும் வரை அதிமுக என்ற கட்சியோட கூட்டணி அமையாது அப்படின்னு ஒரு அதிருப்தி கட்சிக்குள்ள இருக்கதா அங்க தகவல் வந்திருக்கு. கலந்து ஆலோசிப்பது என்பது மூத்த தலைவர்கள் யாரு? எல் கணேசன் கவர்னரா போயிட்டார். அவர் தான் இருக்கிறதுலே மூத்த தலைவர். எல்ஜி தான். அடுத்து சிபி ராதாகிருஷ்ணன், அவரும் கவர்னராகி போயிட்டார். அப்புறம் சண்முகநாதன் இருந்தார், அவர் கவர்னராகி ஓய்வு பெற்றார். அடுத்து பொன் ராதாகிருஷ்ணன், அவர் மத்திய அமைச்சராக இருந்து அவர் டேர்ம் முடிஞ்சு போச்சு. அண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே சீனியர் தான். ஏன்னா அண்ணாமலை ஜூனியர் மோஸ்ட். பொன்னாரையோ தமிழிசையோ போட்டுருந்தாங்கன்னா இந்த கேள்வி வந்திருக்காது. சீனியரை மதிக்க அவங்க சீனியர். அண்ணாமலை சீனியர் இல்லை. அவரை போட்டும் பொழுதே சீனியர் இல்லைன்னு சொல்லி தான் போட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். இது என்ன ஒரு ஜோக்குன்னா, கட்சியில் அனைவருமே அண்ணாமலைக்கு சீனியர்கள். மொத்தம் 2 பேர் இல்லை, A to Z அத்தனை பேர் அண்ணாமலைக்கு சீனியர்கள். நீங்க காலங்காலத்தில் இருந்தா ஒரு தலைவர் வீட்டில் போய் அண்ணே நான் இது பண்ணிட்டோமா, ப்ரெஸ் ரிலீஸ் விட்டோமா அப்படியே கேட்க முடியும்? நடக்காது. மோடி இருக்கார் டெல்லியில், பிரதமர். டெய்லி காலங்காலத்தில் அத்வானி வீட்டுக்கு போயிட்டு, அத்வானிஜி நான் இந்த ஸ்டேட்மெண்ட் விடலாமா, நான் வந்து சைனாவோட பேச்சுவார்த்தை நடத்தட்டுமா, பங்களாதேஷோட போகலாமா, சரி முரளி மலர் வீட்டுக்கு போயிட்டு முரளிஜி நான் இதை பண்ணலாமா, எங்கே நடக்கிறாங்களா? அதே நேரத்தில் மரியாதை கொடுக்காம இல்லை. மோடிஜி வந்து அத்வானி மேலேயும் முரளி மலர் ஜோஷி மேலேயும் பெரும் மரியாதை வச்சிருக்காரு. பாரத ரத்னாவோ பெரிய பெரிய விருதெல்லாம் கொடுத்தாச்சு. தலைவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும். இப்போ ஒரு கம்பெனி சிஇஓ ஒரு இளைஞர் வராரு, அந்த கம்பெனியில் வந்து மூத்தவர்களாக இருக்காங்க. அந்த சிஇஓ அந்த அவங்களுடைய இடத்த விட்டுட்டு அந்த மூத்த தலைவரை கூப்பிட்டு சேர்ல உட்கார வைப்பாரு. யூ ஆர் கிவன் தி சிஇஓ போஸ்ட் டு ரன் த கம்பெனி. அந்த கம்பெனியை நிர்வாகிக்கும் பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்துருக்கே தவிர டெய்லி போய் அதே நேரத்தில் எப்பப்போ கேட்கணுமோ அப்பப்போ கன்சல்ட் பண்ணுவார். காலங்காலத்தில் இருந்தால் போய் கன்சல்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. சரி, அண்ணாமலை வந்து இது டீம் பிளேயர். ஓகே, சில பேர் டீம் பிளேயர் இல்லைன்னு சொல்லலாம். அப்படி சொன்னால் கூட தப்பு இல்லை. ஏன்னா கட்சியை வளர்க்கறதுக்குன்னு அவர் ஒரு மேண்டேட் கொடுத்த பிறகு நீங்கள் எல்லாருடையும் கூடி 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 பேசி குழப்பறதை விட ஒரு முடிவு எடுத்துகிட்டு போகலாம். நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, அண்ணாமலை ஃபெயிலியரா சக்ஸஸான்னு பார்ப்பாங்களே தவிர அண்ணாமலை கன்சல்ட் பண்ணாரா கன்சல்ட் பண்ணலையான்னு பார்க்க மாட்டாங்க. அவர் ரிசல்ட் தான் பார்ப்பாங்க. அந்த ரிசல்ட் நோக்கி அவர் போயிட்டு இருக்காரு. ஸோ டெய்லி காலங்காலத்தில் இருந்தால் கன்சல்ட் பண்ணுங்கிற தேவை இல்லை. ரெண்டாவது, அவருடைய இலக்கே ஒரு தனி. இப்போ ஜென்ரேஷன் கேப்னு ஒன்று இருக்குங்க. ஒரு 30 வயசு ஆள் நினைக்கிற மாதிரி 70 வயசு தலைவர் திங்க் பண்ண மாட்டார். அது நம்ம பத்திரிகை உலகத்துலேயே இருக்கும். ஒரு சீனியர் 70 வயசு ஜேர்னலிஸ்ட் போய் 30 வயசு ஆளோட ஒர்க் பண்ணுன்னா அந்த 30 ஆள் சொல்லுவாங்க, பெருசு என்ன பெருசு, உங்கள் பீரியடில் முடிஞ்சு போச்சு பெருசு போ. நாங்கள் ஜேர்னலிசமே வேறு, எங்கள் துறையே வேறு. நீ அந்த காலத்தில் ஃபேக்ட் செக்லாம் பண்ண, ஃபேக்டாவது செக் ஆகுது இது போடு அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை நம்ம தொழிலே இருக்கு. ஸோ அந்த வயசுல ஏற்ற மாதிரி வித்தியாசங்களோ ஜென்ரேஷன் கேப்போ திங்கிங்கோ இருக்கும்பொழுது ஒன்றா சேர்ந்து திங்க் பண்ணி ஒர்க் பண்ணுங்கிறது நடக்காது காரணம். ஆனால் அண்ணாமலை வந்து மூத்த தலைவர்களுக்கு மரியாதை கொடுக்காம இல்லைன்னு நான் கேள்விப்படுறேன். எல்லாரையும் மரியாதையோட பேசுகிறார். ஆனால் டெய்லி அவங்க கன்சல்ட் பண்ணுங்கிறது பார்த்தீங்கன்னா அது தப்பு. ஆனால் இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க, வானதி சீனிவாசனும் நயினா நாகேந்திரனும் தலைவர் பதவிக்கு போட்டி போடுறாங்க. அண்ணாமலை எப்படியாச்சும் டெல்லி பக்கம் ஒரு பதவியை கொடுத்து அனுப்பிட்டு இங்கே நம்ம ராஜ்யமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. இந்த பதவிக்கான போட்டிகளை இவங்க நெருப்பு கலந்துக்கிட்டாங்கன்ற மாதிரி தகவல்லாம் வருது. ஏன் மற்றவங்களையும் விட்டீங்க, தமிழிசையும் விட்டீங்க, பொன்னாரையும் விட்டீங்க. அவங்க ஆல்ரெடி இருந்துட்டாங்கல்ல, இவங்க புதிய நபர்களாக இருக்காங்களே. எல்லாரும் தான். இப்போ அண்ணாமலை லண்டன் போகும்பொழுது டெல்லிகிட்ட போய் சொன்னாங்களாம், இடைக்கால தலைவரா என்ன நியமனம் பண்ணுங்கன்னு ஒரு 10 பேர் போய் கேட்டிருக்காங்க. இடைக்கால தலைவர் டெல்லி சொல்லிட்டாங்க. இடைக்கால தலைவர் பேச்சுக்கு இடமே இல்லை. இன்னொரு பக்கம் ஒரு செய்தி வருது இல்ல, இந்த திமுக அதிமுக மட்டும்தான் நீங்க தமிழகத்துல வந்து ஆட்சி செய்யணும், நீ ஒண்ணு இல்ல நான் அப்படின்ற மாதிரி தான் ஒரு எண்ண ஓட்டம். குறிப்பா வேற யாரும் வரக்கூடாது, குறிப்பாக பாஜக வந்துடவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கதா சொல்றாங்க. அந்த எண்ணம் எந்த அளவுக்கு உண்மை, ஒற்றுமை இருக்கா திமுக அதிமுக? திமுகவும் அதிமுகவுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்குது. 5 வருஷம் நீங்க இருங்க, 5 வருஷம் நாங்க இருக்கோம். இப்போ அதிமுக ஆட்சியில ஸ்டாலின் உண்மை கவர்னர், இதே கவர்னர்கிட்ட வண்டி வண்டியா ஊழல் பட்டியல் கொடுத்தார். ஆட்சி
இதா முடிய போகுது. ஆமா 1 இயர் எந்த அமைச்சரையும் உள்ள போட்டதா தெரியல. அதுக்கு போடணும்னு சொல்ல, நீங்க கொடுத்த புகார்கள் உண்மையா இருக்கும் பட்சத்தில் அவங்க மீது நடவடிக்கை எடுத்துருவோம். நாளைக்கு அதிமுக வருது வச்சுக்கோங்க, இதே ஊழல் பட்டியல் கொண்டு போய் கொடுக்கும் திமுக அமைச்சர்கள் மேல, 10 அமைச்சர்கள் மேல கொடுக்கும், ஒன்றும் நடக்க போகுது. ஸோ 3வது ஒரு ஆல்டர்னேட்டிவா எப்படி விஜயகாந்தை பார்த்தாங்களோ அப்போ இப்போ பிஜேபி பார்க்க தொடங்கிட்டாங்க. இது என்ன ஆகி போச்சு, பிஜேபி ஆட்சிக்கு வந்து வச்சுங்க இந்த மாதிரி பாவலெல்லாம் காட்டாது, உண்மையா தப்பு திறந்து உள்ள போடும். அதிமுகவோ தப்பு நடந்ததுக்கு உள்ள போட்டுரும். அந்த பையன் திமுக இருக்குது, அண்ணாமலை வந்தாரு எல்லாத்தையும் உள்ள போட்டுருவார். அப்போ நம்ம அடிமணியில கை வச்சுட முடியாதுமே. அதனால பாஜக வரக்கூடாது, நீ 5 வருஷம் இரு, நான் 5 வருஷம் இருந்துப்போம், நீ நம்ம 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், அப்படி சும்மா பேசி பண்ணிப்போம், உள்ளுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுப்போம், வெளியார் உள்ள விடாது, பாஜக உள்ள விடாது. ஏன்னா இப்ப பாஜக மட்டும்தான் த்ரெட்டு, காங்கிரஸ் படி த்ரெட்டு கிடையாது. அது அலையன்ஸ் கூட்டணியில போச்சு, பிசிகா கூட்டணி, கம்யூனிஸ்ட் கூட்டணி, மதிமுக கூட்டணி, எல்லாம் கூட்டணியே போச்சு. வேற சொல்லிக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் 3வது ஃபோர்ஸ் எதுவும் இல்லை. அந்த 3வது ஃபோர்ஸ் தான் பாஜக வரக்கூடாதுங்கிறதுல திமுக அதிமுக உறுதியா இருக்குது. இன்னொரு முக்கியமான கருத்து, ரொம்ப நாளாவே இந்த கருத்து இருக்கு தமிழ்நாட்டில், இந்த கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் வாக்குன்றது பாஜக பக்கம் போகவே போகாது, அதனாலதான் திமுக அதிமுக போன்ற கட்சிகள் திரும்ப ஆட்சி அரியணைக்கு வருதுன்னு சொல்றாரு. இப்ப விஜய்னு ஒரு நபர் வரும் பட்சத்துல இந்த சிறுபான்மையினர் வாக்கு எந்த நிலைப்பாட்டில் பிரியும் நினைக்கிறீங்க? போன தடவை பாராளுமன்ற தேர்தலின் போது அதிமுக என்ன சொல்லிச்சு, இஸ்லாமியர் வாக்குகள் வராதனாலதான் நாங்க தோத்து போனோம் அப்படின்னு ஒரு ரூமரை கிளப்பி தனியா போட்டி போட்டாங்க. போட்டு கதவை திறந்து வச்சாங்க, எல்லாம் கூட்டணிக்கு வாங்க, இஸ்லாமியர் ஓட்டெல்லாம் எங்களுக்கு தான் வரப்போகுது, திமுக வரவே வராது, ஒரு கட்சி கூட கூட்டணி வரல, எஸ்டிபிஐ தான் வந்தது, அப்புறம் பிரேமலதா தான் வந்தாங்க. சரி, இஸ்லாமியர்கள் வந்து நம்பி அதிமுக ஓட்டு போட்டாங்களா? ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தது காரணம் மைனாரிட்டி ஓட்டு தான். அப்படி நம்பினாங்க எம்ஜிஆர். ஜெயலலிதா பிறப்பால் பிராமணர் இருந்தாலும் அவங்க வந்து பிற்பட்டப்பட்ட சமூகத்தினருக்கும் சிறுபான்மையினருக்கும் அரண் மாதிரி இருந்தாங்க. நேற்று கூட ஒரு முஸ்லீம் லீடர் பேசியிருந்தார் சினிமா பற்றி பேசும்போது, கமலஹாசன் படத்தை நாங்கள் போய் பார்த்தோம், ஜெயலலிதா போய் சொன்னோம், அந்த ப்ரொடியூசர் கூப்பிட்டாங்களாம், இஸ்லாமியர் மனது புண்படும்படி அந்த படத்தை வெறுக்கக்கூடாது, கட் பண்ணு சீனெல்லாம், நான் ஐம் எ ஃபிலிம் ஆக்டர், எனக்கு தெரியும் என்னென்ன கட் பண்ணி எடிட் பண்ணி என்கிட்ட காட்டு. அந்த இஸ்லாமியர் சொன்னார், ஜெயலலிதா இல்லாமல் போயிட்டாங்களே எங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு லீடர் இருந்தாங்களே. இத்தனைக்கு என்ன, அவங்க இஸ்லாமியர், அந்த அம்மா வந்து பிராமின், கட்சி வேற மதம் வேற மனசு வேற. அவர் சொன்னாரு, அந்த அம்மா மனசு தங்கமான மனசுங்க, நான் போய் சொன்ன உடனே ஐ நோ யுவர் ஃபீலிங்ஸ், ஒரு மதத்தை புண்படுத்தக்கூடாது, கட் பண்ணு அப்படின்னாங்க. அந்த ஒரு அட்ராக்ஷன் எடப்பாடிட்டு இருக்கா. அப்புறம் யாரை ஓட்டு போடலையே, பாராளுமன்றத்தை தோத்து போட்டீங்களே, எல்லா ஓட்டு டிஎம்கே தானே போச்சு. திருப்பி விஜய் பிக்சரில் வந்துட்டார். விஜய் இஸ்லாமியர் வாக்கு பிரிப்பாரா கிறிஸ்துவ வாக்கு பிரிப்பாரா அப்படின்னு ஒரு டிபேட் ஓடுது. நம்ம வந்து யூகம் தான் பண்ண முடியும். பெரும்பால் விஜய் ஒரு கிறிஸ்தவர், தப்பில்லை, கிறிஸ்தவர் நல்ல மதம், நல்ல அவங்க யாருமே இந்தியாவில் அவங்க எப்படி ஓட்டு போடணுங்கிறது நம்ம சொல்லி கொடுக்கக்கூடாது. எனக்கு பிடிச்சவங்க ஓட்டு போடுறாங்க, அது ஜாதி பேஸில் இருக்கலாம், மதம் பேஸில் இருக்கலாம், எப்படி ஒன்று இருந்துப்போம், அது நம்ம அது உங்களோட சுதந்திரம், உரிமை, அதை நம்ம தலையிடக்கூடாது, கமெண்ட்டும் பண்ணக்கூடாது. ஆகவே இஸ்லாமியர் ஓட்டை விஜய் பிரிப்பாராங்கிறது டவுட்ஃபுல். பட் கிறிஸ்துவ வாக்குகள் திமுகவுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு விஜய்க்கு ஒரு பவர் இருக்கு. ஏன்னா அவர் ஜோசப் விஜய் அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி ஒரு கிறிஸ்துவ அங்கிருந்து வாக்குகளை பிரிப்பார், அந்த வாக்கை பிரிக்கிறது வாய்ப்பு உண்டு. இப்போ கிறிஸ்துவ வாக்கு முஸ்லீம் வாக்கை விட கிறிஸ்துவ வாக்கு அதிகமான இல்லை. முஸ்லீம் வாக்கு தான் மைனாரிட்டியில் அதிகம், 2வது கிறிஸ்தவர்கள், 3வது சீக்கியர்கள், ஜெயின், எல்லாம் மைனாரிட்டி அடுத்தது தான் வருது. ஸோ கிறிஸ்துவ வாக்குகள் ஸ்விங்கை ஏற்படுத்துமா, வெற்றி தோல்வி ஏற்படுத்துமா, அதுவும் டவுட்ஃபுல். இஸ்லாமிய வாக்குகள் அப்படியே டிஎம்கே கொண்டு வச்சுங்க, டிஎம்கே வந்துடும், அப்படியே ஏடிஎம்கே வந்து வச்சுங்க, ஏடிஎம்கே வந்துடும். கிறிஸ்துவ வாக்குகள் அப்படி இல்லை, மைனாரிட்டி, அவங்க மைனாரிட்டிலே கொஞ்சம் லெசர் மைனாரிட்டி, ஸ்விங்கு அது வந்து பாதிக்காது, வெற்றி தோல்வியை பாதிக்காது. ஆனால் விஜய் வந்து வரத்தினால திராவிட கட்சிகளுக்கு
சாதகம் பாதகம் இருக்குமான பாதகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த கட்சியும் கூட்டணி போகாமல் ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒன்று தேர்ட் ஃப்ரண்ட்டாக வந்து பண்ணுவாருங்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். அது எப்படிங்கிறது போக போக தான் தெரியும். சார், அதே நேரத்தில் இன்னொரு செய்தியும் வந்திருக்குது. இப்போ நம்ம தமிழக கவர்னர் RN ரவிக்கு அடுத்து புதிய ஒரு கவர்னர் வரப்போறதா செய்தி வந்திருக்கிறது. அந்த நபர் எப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்க போறார் தமிழக ஆட்சியாளர்களுக்கு? ஒரு போலீஸ்காரர் போய் ஒரு ராணுவ தலைவர் வரப்போறான்னு கேள்விப்படுறேன். மிலிட்ரி ஜெனரல் VK சிங், இந்தியாவோட ராணுவ தலைமை தளபதி, ஓய்வு பெற்றவர், பாஜகவோட மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சராக இருந்தவர். அவருக்கு பதவி கொடுக்கல மோடி, ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ண வைக்க சொல்லிருக்காரு. அவரை தூக்கி தமிழ்நாட்டில் போட போறதா வருது. ஒரு போலீஸ்காரர் போய் ஒரு ராணுவ தளபதி வந்தாருன்னா போலீஸ் போய் மிலிட்ரி வந்த கதையாயிடும். தலைவலி போய் திருவள்ளி வந்த மாதிரி. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மேன். அவர் நான் ஒரு 10 வருடம் அறிவேன். ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ரவி வந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்றாங்க. இங்க இருந்து அங்க போறாரு. ஏன்னா அஜித் தோவல் 10 வருஷம் முடிச்சிட்டார். அஜித் தோவல் NSA 10 வருஷம் ஆயிட்டு. அவர் சொல்றா எனக்கு விட்டுருங்க, எனக்கு வயசாயிடுச்சு, நான் ஓய்வு எடுத்துக்கிறேன். அவரும் முடியல. 10 வருஷத்துக்கு மேல ஒரு ஏங்க எல்லாம் மோடி மாதிரி 15 வருஷம் வேலை செய்ய முடியுமா? அவங்க மோடி கவர்மெண்ட்ல வந்து என்னன்னா பெண்ட் எடுப்பார் மோடி. 2 மணி 3 மணி நைட்லாம் கூப்பிடுவார். அவர் தூக்கமே கிடையாது. எல்லாரும் 4 மணிக்கு கூப்பிடுவார். அவங்களும் வயசாக போய் கொஞ்சம் அதனால பார்த்தீங்கன்னா நிருபேந்திர மிஸ்ரா, PK மிஸ்ரா அவங்களோட செயலாளர் எல்லாமே ஐயா கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறேன், எங்களை விட்டுருங்க அப்படின்னு பொலைட்டாக விலகி போயிடறாங்க. நிருபேந்திர மிஸ்ரா விலகி போயிட்டார். ஏன்னா மோடியோட வேலை செய்யறது கஷ்டம். 24 மணி நேரம் அந்த மனுஷன் தூங்க மாட்டார். செக்ரட்டரி இருந்தவங்க தூங்கலாம் என்ன பண்ணார்? அவங்களுக்கு வயசாச்சு. என்ன அஜித் தோல் சொன்னால் விட்டுருங்க, நான் போய் ஓய்வு எடுத்துக்கிறேன், ஃபேமிலியோட இருக்கேன். ஓகே ஓகே டன் அப்படின்ட்டாரான். நம்ம கேட்டால் முடியும் அடுத்தது யாரை போட போறீங்கன்னு. அவர் அஜித் தோல் கை காமிச்சது RN ரவி. அஜித் தோவல் இடத்துக்கு RN ரவி. அஜித் தோவல் கை காமிச்சது RN ரவி. மோடிட்ட சொன்னாலாம் தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்கார், பிடிங்க, அவரை தூக்கி என்ன சேவை போடுங்க, நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொன்னா ஓகே அப்படின்ட்டார். அஜித் தோவல் மோடிக்கு சொன்னா என்ன வேணா கேட்பார். என்ன ஸோ டெல்லிக்கு ஷிஃப்ட் ஆகி என்ன சேவா போகுது RN ரவி போயிட்டு இங்கே ஜெனரல் VK சிங் வரதா ஒரு பேச்சு அடிப்படுது. அதே மாதிரி மத்திய பாஜக தலைவராக ஒரு பெண்ணை போடலான்ற கூட ஒரு ஐடியா இருக்கும். ஏன்னா பிரியங்கா காந்தியோட வளர்ச்சி அபரீதமா இருக்கு. காங்கிரஸ்ல வயநாட்டில் ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா பார்லிமெண்ட் போட்டு கிழிச்சிருவாங்க. அவங்க பாட்டி மாதிரியே வரக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பவர் இருக்கு. சரி, ராகுல் காந்தியும் ஒரு வேற டைப்பு, பிரியங்கா அப்படி இல்லை, டைனமிக் ஃபோர்ஸ் ஆயிட்டாங்க. அப்போ சொல்லுதான் பிஜேபி போற போக்கு சரியில்லை, நம்ம கட்சியில் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா பேசுறாங்க. ஸ்மிருதி இரானியும் NT ராமாராவோட மகள் புரந்தரேஸ்வரியும் யாரோ ஒருத்தரை கொடுக்கலாம்ன்ற ஐடியா இருக்கு. ஸோ அதுவும் அந்த இந்த ஆர்கனைசிங் எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு ஸ்மிருதி இரானி வரதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா அந்த அம்மா டைனமிக் லேடி. ஒரு அந்த பிரியங்கா காந்திக்கு, ஏன்னா ராகுல் காந்தி தோகட்சம் அமைதியில் ஞாபகம் வச்சுக்க. பிரியங்கா காந்தி டஃப் ஃபைட் கொடுக்கணும்னா ஸ்மிருதி இரானி மாதிரி வந்தாலும் சம பலத்தோட வேணும் ஆளு. ஆமா, ஏன்னா இப்ப என்ன பண்ண போறாங்க அடுத்தது? ராகுல் காந்தி சொல்லிட்டாராம் கட்சி தலைவர் பதவியில எனக்கு வேணாங்க, விட்டுருங்க. அவர் கொஞ்சம் விளையாட்டு பிள்ளையா இருக்காரு. ராகுல் காந்தி வந்து ஒண்ணும் இல்லை. மல்லிகார்ஜுன கார்கேக்கு அடுத்தது காங்கிரஸ் கட்சி தலைவராக வரக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்தவர் பிரியங்கா காந்தின்னு முடிவு பண்ணாங்க. ஸோ எனி டைம் 25ல வந்து மல்லிகார்ஜுன கார்கே வீட்டுக்கு காமிச்சிட்டு பிரியங்காவை கட்சி தலைவராக போட போறாங்க. காங்கிரஸ் எப்பவுமே காந்தி ஃபேமிலி தான். அது ஒன்றும் அண்ணன் இருந்தானே, தங்கையா இருந்தானே, அக்கா இருந்தானே, தம்பி இருந்தானே, அம்மா இருந்தானே அப்படின்னு ஆயிடுச்சு. அவங்க தப்பு கிடையாது, அவங்களோட இன்டர்னல் கொள்கை. ஸோ பிரியங்கா கட்சி தலைவராக வந்தாருன்னா டைனமிக்காக கொண்டு போயிடுவாங்களோன்ற பயம் பிஜேபியில் வருது. அதை கவுண்டர் பண்ணதான் ஸ்மிருதி இரானி போடுவாங்கன்னு ஒரு பேச்சு அடிப்படும். இந்த அளவுக்கு மாற்றங்கள் இருக்கான பாஜக பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.